வணக்கம் நண்பர்களே. நம்ம சின்ன வயசுல நம்ம தாத்தா பாட்டி அம்மா அப்பா இன்னும் ஸ்கூல்ல கூட நமக்கு ஒரு அழகான பாட்டு சொல்லி தந்திருப்பாங்க. என்ன பாட்டுங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நிலா நிலா ஓடிவா நில்லாமல் ஓடிவா மலை மீது ஏறிவா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருப்பாங்க, அழகா பாட்டு சொல்லி தந்திருப்பாங்க. தூங்க வைக்கிறதுக்கோ சாப்பிட்றதுக்கோ என்ன செஞ்சிருப்பாங்க, சொல்லி தந்திருப்பாங்க. அந்த பாட்டுக்கான விடை இந்த வீடியோவின் கடைசியிலேயே நமக்கு தெரிய வரும். ஏன் ஓடிவா ஓடிவான்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னுட்டு போலாமா? இந்த சீரீஸ்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது மூன் டிஸ்பிளேஸ்மெண்ட். சரி, மூன் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா என்ன? நிலா பூமியை என்ன செய்யுது, சுத்தி வந்துகிட்டு இருக்குது. அப்போ ஒரு குறிப்பிட்ட தூரம் பூமிக்கும் நிலாவுக்கும் இடையில என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது, எப்போதுமே ஒரு தொலைவு இருந்துகிட்டே இருக்குது. இந்த தொலைவு வருஷத்துக்கு 3.8 சென்டிமீட்டர் அப்படிங்கிற அளவுக்கு அது என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது, பூமியை விட்டு விலகி போய்கிட்டு இருக்குது. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த 4 சென்டிமீட்டர் நீங்க ஸ்கேல்ல கூட என்ன செஞ்சுக்கலாம், எடுத்து பார்த்துக்கலாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. 3.8 சென்டிமீட்டர் பெர் இயர் பூமியை விட்டு இந்த நிலா என்ன செய்யுது, விலகி போகுது. இதுதான் என்னது, மூன் டிஸ்பிளேஸ்மெண்ட். இது எதனால ஏற்படுது அப்படின்னா, பூமியில கடல் இருக்குது, கடல்ல என்ன செய்யுது, அலைகள் எழும்புது. ஸோ இதனால விசை உண்டாகுது. இந்த விசை என்ன ஆகுது, பூமி சுத்தும் போது நிலாவுக்கு அது கடத்தப்படுகிறது. அப்படி கடத்தும் போது இந்த விசை என்ன பண்ணுது, இந்த நிலாவை அது சுற்றுவட்ட பாதையில இருந்து நிலாவை கொஞ்சம் தள்ளுது. சரிங்களா? அந்த தள்ளுற அளவை தான் என்ன சொல்றோம், மூன் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். வருஷத்துக்கு 3.8 சென்டிமீட்டர். இப்போ ஒரு வருஷத்துக்கு 3.8 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது ரொம்ப 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 சின்ன அளவு. அதை நம்ம கண்டுக்கிட வேண்டிய அவசியம் இல்லை. இது 100 வருஷத்துக்கு இப்படி நடந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 380 சென்டிமீட்டர், அதாவது 4 மீட்டர். இப்போ நம்ம வீட்டோட உள் உயரம் பார்த்தீங்கன்னா 9 அடி இருக்கும். 4 மீட்டர் அப்படின்னா 12 அடி. அப்போ பார்த்துக்கோங்க, உங்க வீட்டோட உள் உயரம் மாடி ஒரு 3 அடி சேர்த்து 12 அடி. இவ்வளவு உயரத்துக்கு என்ன செய்யுது, இவ்வளவு தொலைவுக்கு பூமியை விட்டு இந்த நிலா என்ன செய்யுது, பிரிஞ்சு போயிருக்கு. எப்போ 100 வருஷம், அதாவது நம்ம 100 வருஷம் வாழ்ந்தோம் அப்படின்னா அவ்வளவு தூரத்துக்கு பூமியை விட்டு இந்த நிலா என்ன செய்யுது, விலகி போயிருக்குது அப்படின்னு என்ன செஞ்சுக்கலாம், சொல்லிக்கலாம். 1000 வருஷத்துக்கு 38 மீட்டர். பக்கத்துல ஒரு கடை தூரம் இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இன்னையில இருந்து 65 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி வரை இது நடந்துச்சு அப்படின்னா எவ்வளவு தூரம் போயிருக்கும் அப்படின்னா வெறும் 2470 கிலோமீட்டர் இது விலகி போயிருக்கலாம். கணக்கீடு தான். சரிங்களா? இப்ப சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, தற்போதைய கண்டுபிடிப்பு படி நிலாவுக்கும் பூமிக்கும் உள்ள தொலைவு ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னா 3,84,400 கிலோமீட்டர். சரிங்களா? இந்த ரெண்டையும் நீங்க மனசுல என்ன செஞ்சுக்கணும், வச்சுக்கணும். ஒரு வேல்யூ என்னது, ஒரு வருஷத்துக்கு 3.8 சென்டிமீட்டர் பூமியை விட்டு விலகி போகுது. இன்னொரு வேல்யூ என்ன, நிலாவுக்கும் பூமிக்கும் உள்ள சராசரி தொலைவு 3,84,400 கிலோமீட்டர். இப்போ நம்ம இதை திரும்ப ஒரு கால்குலேஷன் மூலமா என்ன செய்ய போறோம், கண்டுபிடிக்க போறோம். 2026 இருந்து 4.54 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி பூமி தோன்றியதாக யாரு சொல்றா, இவால்யூஷனிஸ்ட் சொல்றாங்க. சரி, தற்செயலா பூமி தோன்றிற்று அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதுல இருக்கிற படம் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காண்டி போட்டிருக்கிறேன். இதுல இந்த கண்டங்கள் அந்த மாதிரிலாம் இருக்குது. பட் இப்படிதான் இருக்குமா அப்படிங்கிறது எனக்கும் தெரியாது. ஒரு ரெப்ரசன்டேஷனுக்காண்டி என்ன செஞ்சிருக்கேன், போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. சரி, இப்போ நிலா இருக்குமா அப்படின்னு கேட்டா இல்ல, இன்னும் நிலா உண்டாகல. சரி, திரும்ப இவால்யூஷனிஸ்ட் என்ன சொல்றாங்க, 4.51 பில்லியன் வருடத்திற்கு முன்பாக இந்த நிலா என்ன செய்யுது, தோன்றுது அப்படின்னு சொல்றாங்க. 2 தேரி சொல்றாங்க, 2-3 தேரி சொல்றாங்க. நம்ம அதெல்லாம் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறது கிடையாது. 2026 இருந்து 4.51 பில்லியன் வருடங்களுக்கு முன்பாக இந்த நிலா தோன்றி இருக்கிறது. அப்போ பூமிக்கும் நிலாவுக்கும் இடையில உள்ள தூரம் அப்படின்னு சொல்லிட்டு சராசரியா ஒரு தொலைவை என்ன செஞ்சிருக்காங்க, ஒரு தியரிட்டிக்கலா சொல்றாங்க. எக்ஸாக்டா கிடையாது, தியரிட்டிக்கலா இவ்வளவு தூரம் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன அளவு அப்படின்னா 20,000 இருந்து 30,000 கிலோமீட்டர் வரைக்கும் இருந்திருக்கலாம். பூமிக்கும் நிலாவுக்கும் உள்ள தொலைவு 4.51 பில்லியன், அதாவது நிலா தோன்றிய வருடங்கள்ல இருந்து கொஞ்சம் வருடங்கள் கழிச்சு கூட இருக்கலாம். அப்ராக்சிமேட்டா வச்சுக்கலாம். எவ்வளவு தொலைவு, 20,000 இருந்து 30,000 கிலோமீட்டர் இருக்கலாம். ஆனா இன்னைக்கு எத்தனை கிலோமீட்டர்ல இருக்குது, 3,84,400 கிலோமீட்டர் தொலைவுல இருக்குது. இதுக்கு அடுத்து ஒரு எரா வருது, உயிர் தோன்றிய வருடம். 2026 இருந்து 3.5 பில்லியன் வருடங்களுக்கு முன்பாக ஒரு செல் உயிரினம் தோன்றியது அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு அது தேவையில்ல.
அந்த வருடம் தான் நமக்கு தேவை. சரி, 3.5 பில்லியன் வருடம்னா எத்தனை வருடம் அப்படின்னா 1 பில்லியன் அப்படிங்கிறது 100 கோடி. அப்போ 3.5 பில்லியன் அப்படின்னா 350 கோடி வருடங்களுக்கு முன்பாக 2026 இருந்து 350 கோடி வருடங்களுக்கு முன்பாக உயிர் தோன்றியது. அப்போ நிலா இருந்திருக்குமா? நிலா இருந்திருக்கும் கண்டிப்பா. சரி, அப்போ பூமிக்கும் நிலாவுக்கும் எவ்வளவு தூரம் இருந்திருக்கலாம்? ஆரம்பத்துல 20,000 இருந்து 30,000 கிலோமீட்டர் இருந்திருக்கலாம். எப்போ? 4.51 பில்லியன் வருடத்துல. 4.51 பில்லியன் வருடத்துல இருந்து 3.5 பில்லியன் வருடம் வரைக்கும் எவ்வளவு தூரம் போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய போறோம்? சின்ன கால்குலேஷன் மூலமா பார்க்க போறோம். சரி, 4.51 பில்லியன் வருடத்துல இருந்து 3.5 பில்லியன் வருடத்தை கழிச்சோம் அப்படின்னா 1.01 பில்லியன் வருடம் கிடைச்சிருக்கும். அதாவது 1.01 இன்ட்டு 10⁻9 வருடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருக்கோம்? கிடைச்சிருக்கும். இதை இந்த ரெசஷன் ரேட், அதாவது இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ரேட்டை வச்சு நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ஒரு வருஷத்துக்கு 3.8 சென்டிமீட்டர், அப்போ 1.01 இன்ட்டு 10⁻9 வருஷத்துக்கு எவ்வளவு அப்படின்னு கால்குலேட் பண்ணோம்னா 3.838 இன்ட்டு 10⁻9 சென்டிமீட்டர். சரிங்களா? இது என்ன வேல்யூல இருக்குது? யூனிட் சென்டிமீட்டர். இதை நம்ம கிலோமீட்டருக்கு மாத்திரம் அப்படின்னா என்ன வரும்? 38,380 கிலோமீட்டர். நல்ல ஒரு ஃபேன்சி நம்பரா கிடைச்சிருக்குது. 38 கிலோமீட்டர். இப்போ ஃபைனலா நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? பூமியில இருந்து நிலாவோட தூரம் 38,380 கிலோமீட்டர். எப்போ? 4.51. இதுல தப்பா போட்டிருக்கேன். 4.51 பில்லியன் வருடத்திலிருந்து 3.5 பில்லியன் வருடம் வரை பூமிக்கும் நிலவுக்கும் உள்ள தொலைவு 38,380 கிலோமீட்டர் மட்டுமே. சரி, அடுத்து ஒரு எரா வருது. டைனோசர் வாழ்ந்த காலங்கள் அப்படின்னு நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? எடுத்துக்கலாம். எல்லாமே அப்ராக்சிமேட் டேட் தான். 230 மில்லியன் வருடங்கள் வரை 3.499 பில்லியன் வருடம் முதல் 230 மில்லியன். 1 மில்லியன் அப்படின்னா 10 லட்சம். சரிங்களா? அப்போ இதை நம்ம என்ன செய்யறோம்? கன்வெர்ட் பண்றோம். சாதாரண நம்பரா என்ன செய்யறோம்? கன்வெர்ட் பண்றோம். அப்போ 3.4999 மைனஸ் 0.230 மில்லியனை பில்லியனா என்ன செஞ்சிருக்கோம்? கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். அப்போ நமக்கு இடைப்பட்ட காலம் எவ்வளவு வருது அப்படின்னா 3.2699 பில்லியன் வருடங்கள். இப்போ 3.2699 இன்ட்டு 10⁻9 வருடங்கள். ஒரு வருடத்திற்கு 3.8 சென்டிமீட்டர் என்றால் 3.2699 இன்ட்டு 10⁻9 வருடத்திற்கு 1.2425962 இன்ட்டு 10⁻10 சென்டிமீட்டர் தொலைவு பூமியிலிருந்து நிலவு விலகி சென்று இருக்கிறது. இத கிலோமீட்டர்ல கன்வெர்ட் பண்றோம் அப்படின்னா 1,24,260 கிலோமீட்டர் வரும். பழைய வேல்யூ, அதாவது 4.51 பில்லியன்ல இருந்து 3.5 பில்லியன் வரைக்கும் உள்ள தொலைவு, அதையும் சேர்த்து நம்ம கால்குலேட் பண்ணோம்னா 1,62,640 கிலோமீட்டர் வரும். இப்போ இது ஒரு வேல்யூ நமக்கு என்ன செஞ்சிருக்குது? கிடைச்சிருக்குது. ஒவ்வொரு இயராவா பார்க்குறோம். இப்போ இந்த 230 மில்லியன் இயர்ல இருந்து 2026 வரைக்கும் நீங்களே என்ன செஞ்சுக்கலாம்? ஈஸியா இந்த ரெசஷன் வேல்யூவை வச்சு நீங்களே என்ன செஞ்சுக்கலாம்? கண்டுபிடிச்சிக்கலாம். இது உங்களுக்கு ஒரு குட்டி அசைன்மெண்ட். இது நீங்க கண்டுபிடிச்சு என்ன செய்யுங்க? கமெண்ட்ல போடுங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த தனித்தனியா பார்க்குறோம். இப்போ மொத்தமா ஓவராலாவே பார்த்துருவோம். தனித்தனியா பார்க்கறது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக வீடியோல போட்டது. இப்போ ஓவராலா நம்ம பார்த்தோம் அப்படின்னா 4.51 பில்லியன் வருடத்துல இருந்து இன்னைக்கு 2026 வரைக்கும், அதான் அப்ராக்சிமேட்டா 4.51 பில்லியன் வருஷம் தான். சரிங்களா? மொத்தமா இந்த ரெசஷன் ரேட்டை வச்சு நம்ம போடுறோம் அப்படின்னா எவ்வளோ வரும் அப்படின்னா 3.8 இன்ட்டு 4.51 இன்ட்டு 10⁻9 மொத்தமா 17.138 இன்ட்டு 10⁻9 சென்டிமீட்டர். ஓவராலா 1,71,380 கிலோமீட்டர் மட்டுமே வந்திருக்குது. இந்த டேபுலேஷன்ல பாருங்க, 4.51 பில்லியன் வருடங்களுக்கு முன்பாக, அதாவது 451 கோடி வருடங்களுக்கு முன்பாக நிலவுக்கும் பூமிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் அப்ராக்சிமேட்டா 20,000 இருந்து 30,000 கிலோமீட்டர். ஸோ அப்போ விலகி இருக்குமா அப்படின்னா கேள்விக்குறி. அதனால 0 கிலோமீட்டர். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதே 4.51 பில்லியன் வருடத்துல இருந்து 6,000 வருடங்களுக்கு முன்பாக 3,84,400 கிலோமீட்டர். யார் சொல்றா? கால்குலேஷன் சொல்லல, சயின்ஸ் சொல்லுது. ஆனா கால்குலேஷன் என்ன சொல்லுது? 1,71,380 கிலோமீட்டர் விலகி வந்திருக்குது அப்படின்னு யார் சொல்றா? கால்குலேஷன் சொல்லுது. இவல்யூஷனிஸ்ட் என்ன பண்ணல? சொல்லல. ஸோ இந்த 6,000 வருடங்களுக்கு நம்ம அப்ராக்சிமேட்டா கால்குலேட் பண்றோம் அப்படின்னா வெறும் 748 அடி.
1 கிலோமீட்டருக்கும் உள்ளாவதான் என்ன செஞ்சிருக்குது, விலகி போயிருக்குது. ஸோ இந்த கேல்குலேஷன்ல எத்தனை கிலோமீட்டர் நமக்கு மிஸ் ஆகுது அப்படின்னா 2,13,020 கிலோமீட்டர் தொலைவு மிஸ்ஸிங். சரி, இப்போ இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு புரியும். 4.51 பில்லியன் வருடங்களுக்கு முன்பாக பூமிக்கும் நிலவுக்கும் உள்ள தொலைவு 20,000 கிலோமீட்டர். சயின்ஸ் படி 6,000 வருஷத்துக்கு முன்னாடி பூமிக்கும் நிலவுக்கும் உள்ள தொலைவு எவ்வளவு? 3,84,400 கிலோமீட்டர். சயின்ஸ் படி இன்றைய தேதிக்கு பூமிக்கும் நிலவுக்கும் உள்ள தொலைவு எவ்வளவு? 3,84,400 கிலோமீட்டர். ஆனா இப்போ கணக்குப்படி பார்த்தா 451 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி பூமிக்கும் நிலவுக்கும் உள்ள தொலைவு 20,000 கிலோமீட்டர். நம்ம கேல்குலேஷன் படி கண்டுபிடிச்ச தொலைவு எவ்வளவு? 1,71,380 கிலோமீட்டர் மட்டுமே உள்ளது. மீதி 2,13,020 கிலோமீட்டர் தொலைவு மிஸ்ஸிங். கேல்குலேஷன்ல இருந்து நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, பைபிள் படி 6,000 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த பூமி கடவுளால் தோற்றுவிக்கப்பட்டது. இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ரேட்டை வச்சு நீங்க பாத்தீங்க அப்படின்னாலும் வெறும் 748 அடி மட்டும்தான் என்ன செஞ்சிருக்கும், டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகியிருக்கும். அதாவது இன்னைக்கு இருக்கிற தொலைவு அந்த 3,84,400 கிலோமீட்டர் தான் இருக்குது. அதுல எவ்வளவுதான் போயிருக்குது? வெறும் 1 கிலோமீட்டர் தான் என்ன செஞ்சிருக்குது, பூமியை விட்டு நிலவு போயிருக்குது, விலகி இருக்குது. அது அந்த 3,84,400 கிலோமீட்டர் கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு நெக்லிஜிபிள் வேல்யூ தான். இது நம்மளால நம்ப முடியும். ஆனா 4.51 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி நிலவு தோன்றி இருந்துச்சு அப்படின்னா, இதே சொல்ற சயின்ஸ் படி அவங்க வச்சிருக்கிற அதே ஃபார்முலா படி நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா எத்தனை கிலோமீட்டர் மிஸ் ஆகுதுன்னு பாருங்க. 2,13,020 கிலோமீட்டர் மிஸ் ஆகுது. இன்னும் இது கூட உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தர்றேன். நீங்க இந்த எரா படி திரும்பவும் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரேட் எல்லாத்தையும் மாத்தி மாத்தி நீங்க கால்குலேட் பண்ணா கூட மேக்சிமம்ல மினிமம் சொல்றேன், மினிமம் 50,000 கிலோமீட்டர் மிஸ்மேட்ச் ஆகுது டேட்டா. ஸோ 2,13,020 கிலோமீட்டர் இல்லை. அப்போ இந்த இவல்யூஷனிஸ்ட் தியரி படி பார்த்தா இன்னும் பாதி தூரத்தை கூட இந்த நிலா என்ன செய்யல, கடக்கல. அதுதான் உண்மை. இப்போ இந்த பிரபஞ்சத்துல நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது. இதை எல்லாத்தையுமே உண்டாக்குனது யாரு அப்படின்னா கடவுள் அப்படிங்கிற ஒருத்தர் தான். பைபிள்ல அழகா சொல்லி இருக்குது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல சூரியன் சந்திரன் எதுக்காக படைக்கப்பட்டிருக்கு? அவைகள் காலங்களையும் அடையாளங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காக படைக்கப்பட்டிருக்கு. இரவில் ஆள சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள். யாரு சொல்றா? ஒரு பெரிய ராஜா, சாலமன் ராஜாவோட அப்பா தாவீது என்ன பண்றாரு, சொல்றாரு, நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷனை நீர் நினைக்கிறதுக்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். இப்படி அழகான வசனங்களை பைபிள்ல என்ன செஞ்சிருக்காரு, இந்த கடவுள் சொல்லியிருக்காரு. எப்பா, நான் தான் படைச்சிருக்கேன், நான் தான் என்ன செஞ்சிருக்கேன், படைச்சிருக்கேன், என் விரல்னால படைச்சிருக்கேன், அதிசயமா நான் படைச்சிருக்கேன் அப்படின்னு என்ன செய்யறாரு, நம்மை படைத்த கடவுள் நம்மை பார்த்து சொல்லுகிறார். அது போலதான் நம்மையும் அவர் என்ன செஞ்சிருக்காரு, அதிசயமா படைச்சிருக்காரு. இன்னும் வர்ற சீரீஸ்ல நம்மளை பத்தியும் நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம்.